நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறுவனாக இருந்தபோது அவருடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மிகவும் நேசித்தார்கள். இதனால் அவருடைய சகோதரர்கள் பொறாமை கொண்டு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொன்றுவிட திட்டமிட்டனர். ஒரு நாள் அவர்கள் அவரை ஆழமான கிணற்றில் போட்டுவிட்டு சென்றனர். ஆனால் அல்லாஹ்வின் கருணையால் பயணிகள் வந்தனர். அவர்கள் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கிணற்றில் இருந்து எடுத்து எகிப்துக்கு அடிமையாக விற்றார்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர வளர அல்லாஹ் அவருக்கு ஞானத்தையும் அருளினான். அவர் எகிப்தின் அமைச்சரின் வீட்டில் வளர்ந்தார்கள். அங்கு அமைச்சரின் மனைவி அவரை தவறான செயலுக்கு அழைத்தாள். ஆனால் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை நினைத்து அதனை மறுத்தார்கள். இதனால் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையிலும் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் நல்ல குணங்களாலும் கனவுகளை